ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டே 1 இன் ஓமான் அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ரியாத் டு ஓமன் எப்படி வந்தோம், அதாவது எம்டி குவார்ட்டர்ஸ் ரோடு வழியாக நம்ம பை ரோடு எப்படி ட்ராவல் பண்ணி வரோங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 நாங்கள் இப்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்ரியில் ஃபஸ்ட்டு இருந்தது இப்ரி பவாடி மால் சொல்லிட்டு அதில் இருந்த லூலுக்கு தான் நாங்கள் போனோம். ஏன்னா அன்றைக்கி ரேஷ்மிக்கு பர்த்டே, ஸோ அதனால் போயிட்டு நம்ம கேக்கு சாக்லேட்ஸ் ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. நாமளாம் இங்கே ரியாத்தில் இருக்கக்கூடிய லூலு மாதிரி தான் அதுவுமே இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கேசல். அந்த கேசல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த இப்ரி சுலைஃப் கேசல் ஒரு மோர் தென் 600 இயர்ஸ் பழமையான ஒரு கேசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே அப்போ இருந்த பழமையை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அதை எதுவுமே ரினோவேட் பண்ணலை அப்படின்னும் சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த கேசலுமே நாங்கள் போகும்போது க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. பட் நாங்கள் வெளியில் ஓகே எதுவும் க்ளோஸாக தான் இருக்குது கிளம்பலான்னு நினைக்கும்போது அங்கே ஒரு ஓம்னி இது மாதிரி இல்லை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனார். ஸோ இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது தான் நாங்கள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் எப்படி இருந்ததோ ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே வச்சுருக்காங்க. அந்த சுவர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், மண் சுவர் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இது அப்போது இருந்த கிங்கு, அப்புறம் அவர் மினிஸ்ட்ரியில் இருந்தவர், அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப பெரிய கேசல் தான் இருந்தது. பட் அவுட்டரில் இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், உள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய இடிபாட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால அது உள்ளே நமக்கு அலௌட் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு நம்ம பார்த்தோம். இதில் அந்த காலத்தில் எழுதி வச்ச அந்த அரப்ஸ் லெட்டர்ஸில் எழுதி வச்ச இந்த நிறைய விஷயங்கள் இங்கே போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அந்த உடன் டோர்ஸ் எல்லாமே அப்போ உள்ளது, அந்த சீலிங் எல்லாமே அப்போ உள்ள மரத்தினால வச்சது தான், செஞ்சது தான் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கேசல் பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம நார்மலாக பார்க்கலாம். அந்த இடத்துலையே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வாட்ச் டவர் மாதிரி ஒன்று அவங்க கட்டியிருந்தாங்க. அதுவுமே கேசல் டைப்பில். ஸோ அதில் ஏறி பார்க்கும்போது நமக்கு ஓரளவு உள்ளே எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க முடிஞ்சிச்சு. டவர் மேலே ஏறி நின்று பார்க்கும்போது தெரிஞ்சுது நமக்கு எப்படி என்னென்னு. ஸோ இந்த விண்டோஸ், இந்த டோர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கேசல் அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து எங்கே போகலான்ட்டு நம்ம பார்த்தோம். ஒரு டேம் ஒன்று பக்கத்தில் இருக்குது, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி தான் போனோம். ஸோ நியர்பையாக இருக்கிறது. அடுத்தது நாங்கள் பிளான் பண்ணது நிஸ்வா போகலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் த வேலை என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது வாதி டேம்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கலான்னு போனோம். பட் அது கொஞ்சம் ரொம்பவே உள்ளே போகணும். ஒரு 4 கிலோமீட்டர்னு காமிக்கும் போதே அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராப்பர் ரோடு கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சரி ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரூட்டில் எடுத்துகிட்டு போனோம். பட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் அந்த வாதி டேம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். என்ன அப்படின்னா அந்த தண்ணி எப்போல்லாம் மழை தண்ணி வருதோ அது என்ன ஆகும், இங்கே ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும். இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி இருக்கிற இடமெல்லாம் அவ்வளோ ட்ரையாக இருக்குது. ஆனால் இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக பசுமையாக அவ்வளோ டேட்ஸ் மரம் இங்கே வச்சுருக்காங்க. நிறைய மரம் செடி எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் ஆச்சரியமான விஷயம், அங்கே நெல் விளைஞ்சிது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணி போகிறதுக்கான வழி இருக்கிறது எல்லாமே. ஸோ அங்கேயும் தூரமாக பார்க்கும்போது அந்த குட்டி அங்கே ஒரு கேசல் மாதிரி அங்கே இருந்தது. அது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இதை நாங்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், சரி ஓகே இந்த வழியானா 2 வழி அங்கேருந்து காமிச்சிது. ஒன்று நார்மல் ரூட் எடுத்து போகிறது நிஸ்வாக்கு, இன்னொன்று கொஞ்சம் அட்வென்ச்சரான ரூட்டுன்னு காமிச்சிது. ஓகே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். இதாங்க அந்த ரோடு. ரொம்பவே ஸ்கேரியாக இருந்த ஒரு இடம், பயமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த வண்டியும் கிடையாது, நாங்கள் தான் போனோம் அந்த பக்கமாக. பட் ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதில் போயிட்டு
அங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த வாதி டேம் வந்து எந்த இடத்துல தண்ணி ஸ்டோர் ஆகுமோ அந்த இடத்த நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் போனபோது தண்ணியே இல்லை, இப்படி தான் ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல தான் வந்து தண்ணி தேங்கி நிற்கும், கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும் அப்படின்னாங்க அந்த மழை காலத்தில். ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், நிஸ்வாக்கு போகலாம் அப்படின்னு. ஏன்னா 2வது நாள் நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து நிஸ்வாவில் தான் வந்து ஸ்டேக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நிஸ்வா ரூட்டை பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போகணும். நிஸ்வாவில் நிறைய இடம் பார்க்குறதுக்கு இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் Day 2 வீடியோவில் போடுறேன். மறக்காமல் வீடியோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிஸ்வாக்கு போயிட்டோம் ஒரு வழியாக. அங்கே போனால் ஃபுட் எல்லாமே நம்ம ஃபுட்டு, அரப்ஸ் ஃபுட் எல்லாமே கிடச்சிது. மலையாளி ஹோட்டல்ஸ் நிறைய இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதுதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டேங்கிறதுனால இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடமுமே. அதை முடிச்சுட்டு Day 2 வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா இதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து அல் ஹுட்டா கேவ்ஸு, அனதர் ஒன் நிஸ்வா ஃபோர்ட்டு. இதை தாண்டி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னங்கிறத நம்ம Day 2 வீடியோவில் பார்க்கலாம். டோன்ட் மிஸ் த வீடியோஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.